அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் ஹோம் லஞ்ச் மெனு தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரைப்பருப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துவரம்பருப்பு கிடையாது. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது அவரைப்பருப்பு. இதை நல்லா இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அவரைப்பருப்பு சாம்பார். ஸோ இது ஒரு 4 மணி நேரம் ஊற போடணும். மத்தியானத்துக்கு நான் காலையிலே ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது வயிற்றில். இப்போ நல்லா ஊறிடுச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, இதில் புளி சேர்த்த போகிறது கிடையாது. அதனால் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா, கத்திரிக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். அது விசில் வர்றதுக்குள்ளே வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துறேன். இது சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே வெண்டைக்காயில் சேர்த்த வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் அங்கேயே இருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் பெப்பர் பவுடர் சேர்த்துறேன். நீங்கள் எந்த மசாலா தூள்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். இப்போ கடைசியில் ஏன் போடுறேன் அப்படின்னா அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். வெண்டைக்காய் சுருங்கவும் செய்யும். இப்போ திருவண்ண தேங்காவை சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு அழகாக வெண்டைக்காய் பெப்பர் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் வந்தாச்சு. நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்திக்கிறோம். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வணங்கணும். நம்ம வெங்காயம்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். மசாலா அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், குக்கர்லேருந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். இதில் சேர்த்திக்கலாம். நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 2 கொதி வந்துருச்சுனாலே போதும். நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுக்கு இதுவே போதும், சாம்பார் தூளே போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு அவரைப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டு லஞ்ச் என்னன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.